வடகொரிய படைகள் எப்படி ரஷ்யாவில் இருக்காங்க, ரஷ்யாவுக்கும் வடகொரியாவுக்கும் என்ன தொடர்பு? நம்ம அடிக்கடி பேசியிருக்கோம். அமெரிக்கா வந்து உக்ரைனுக்கு ஆதரவாக வந்தால் வடகொரியா வந்து விடும், அது மூன்றாம் உலக யுத்தத்துக்கு போய் சென்று விடும். சீனா, வடகொரியா, ரஷ்யா, ஈரான் எல்லாம் வந்து இன்னைக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க, துருக்கி உட்பட. இப்போ அப்படி பேசக்கூடிய சூழ்நிலையில் இன்னைக்கு வடகொரிய படைகள் ரஷ்யாவில் இருக்காங்க அப்படிங்கிறது உறுதிப்படக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் ஜூன் 19ஆம் தேதி 2024, நான் சொல்கிறது ஜூன் 19, 2024, போன வருஷம் ரஷ்யாவுடைய ஜனாதிபதி புட்டின் எங்கே போனார்னா வடகொரியா போனார். அந்த பயணம் தான் ரொம்ப முக்கியமானது. அவர்களுக்குள் நடந்த அந்த ஒப்பந்தங்கள், அதுக்கப்புறம் தான் வடகொரியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் நெருக்கம் அதிகமானது ஒன்று. அதற்கு முன்பாக வடகொரிய வெளியுறவு செயலாளர்கள்லாம் ரஷ்யாவுக்கு வந்துட்டு போனாங்க. இப்போ இதன் அடிப்படையில் இப்போ இந்த ஜூலை மாதம் 2025 ஜூலையில் 12,000 வடகொரிய இராணுவ வீரர்கள் ரஷ்யாவுக்குள்ள நாங்கள் ரஷ்யாவுக்கு உதவிகரமாக இருக்கோம் அப்படின்னு. ரஷ்யாவே மிகப்பெரிய இராணுவம், அவங்க அந்த அளவுக்கு நேசத்தை வெளிப்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 6,000 டெக்னீஷியன்ஸ், வடகொரியாவை சேர்ந்த 6,000 பணியாளர்கள் என்ன பணி செய்கிறோங்கன்னா, கன்னிவடியை நீக்குவது, இராணுவத்துக்கு சப்போர்ட்டாக இருந்து வேலை செய்வது, இப்படி 12,000 இராணுவ வீரர்கள், 6,000 பணியாளர்கள், 18,000 பேர் வந்து போன மாதம் வந்தாங்க. இதுக்கப்புறம் தான் இந்த பேச்சுவார்த்தை நடந்தது. அலாஸ்கா பேச்சுவார்த்தை, ட்ரம்புக்கும் புடினுக்கும் பேச்சுவார்த்தை நடந்தது. அதுக்கப்புறம் ஜெலன்ஸ்கியும் ட்ரம்புக்கும் பேச்சுவார்த்தை, ஐரோப்பிய யூனியன் தலைவர்கள்லாம் அந்த சமயத்தில் கூட நீங்கள் சொன்னீங்க, சமயத்தில் கூட ட்ரோன் தாக்குதல் நடந்துச்சு. அதுக்கப்புறம் போர் நிறுத்தத்தை பற்றி பேசினாங்க. ஆனால் இன்னைக்கு வடகொரிய அதிபர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மேலும் 30,000 வடகொரிய வீரர்கள் ரஷ்யாவிற்கு செல்ல தயாராக இருக்கிறார்கள். இது என்ன சிக்னல் கொடுக்க விரும்புறாரு? என்ன சிக்னல் இருக்கு? இந்த போர் நிறுத்தம் உடனடியாக அமுலுக்கு வருவது வாய்ப்பில்லை அப்படிங்கிற சிக்னல் தான்.